லக்க மட்டுமே வச்சு ஒரு ஜோக்கர் ஹீரோவான கதைய பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். லெட்ஸ் கெட் இன்டூ த வீடியோ. அந்த பையன் பேரு விக்கி. அவனுக்கு நேச்சராவே வீவர் தொழில் தான் அவன் செஞ்சுட்டு இருக்கான். வீவர் தொழில்னா நெசவாளி தொழில் தான் அவன் பண்ணிட்டு இருக்கான். அதனால அவன் கையில எப்பயுமே அந்த சட்டில் இருக்கும். நெசவு தொழிலுக்கு பயன்படுத்துற அந்த குச்சி இருக்குல்ல, அந்த குச்சி எப்பயுமே அவன் கையில இருக்கும். அவன வந்து ஊர் மக்கள் எல்லாமே ஒரு காமெடி பீஸா தான் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு வந்துட்டு எப்படி அவனோட தோற்றம் இருக்கும்னா, உடம்பு ரொம்ப ஒல்லியா இருக்கும். தலை மட்டும் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த மாரி ஒரு தோற்றத்தோட தான் அந்த பையன் இருக்கான். அந்த பையன் என்ன பண்றான், என்னடா நம்மள எல்லாருமே இப்படி காமெடி பீஸா வச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அந்த மாதிரி ஒரு பையன் கிடையாது. நம்ம கண்டிப்பா சாதிச்சு காட்டணும். நம்ம யாரு, நம்ம ஒரு கிங்கு, நம்ம ஒரு பெரிய ஹீரோ அப்படின்றத இந்த உலகத்துக்கு நிரூபிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பாடுபட்டுட்டு இருக்கான். ஊர் மக்களுக்கு மட்டும் தான் புடிக்கலன்னு பார்த்தா, ஒய்ஃப்க்குமே அவன புடிக்கல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தோற்றத்தோட இருக்கான். அது மட்டும் இல்லாம ஒய்ஃப் கூட சண்டை போடுறது, இவன் தான் பெரிய ஆளுன்னு பேசுறது, அது எதுவுமே அவனோட ஒய்ஃப்க்கும் புடிக்கல. அதனால இவன் வந்து நம்மள யாருக்குமே புடிக்கல. நம்ம எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட இருக்கான். அவன் நார்மலாவே வீவிங் தொழில் தானே செஞ்சுட்டு இருக்கான். அதனால அவன் கையில எப்பயுமே சட்டில் இருக்கும். ஒரு நாள் உட்காந்து காலையில எந்திரிச்சோனே நெய்தல் தொழில் அவன் செஞ்சுட்டு இருக்கான். செய்றப்போ என்னாச்சுன்னா, அவனோட கையில வந்து ஒரு கொசு உட்காந்துருச்சு. இவன் என்ன பண்றான், அந்த ஷட்டில வச்சு டம்முன்னு அடிச்சோனே அந்த கொசு வந்து இறந்து போயிருது. உடனே இவன் நினைச்சுட்டான், நம்ம இந்த ஷட்டில வச்சு இந்த கொசுவவே அடிச்சு கொன்னுட்டோம். அப்ப நம்ம எவ்வளோ பெரிய ஆளா இருப்போம். அப்ப நம்ம நெனச்சா எத வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு நெனச்சு அவன் நெனச்சுட்டான். ஒரு ஒரு கன் இருக்கு அப்படின்னா, அத வச்சு ஒரு மனுஷன சுட முடியும். ஏன்னா அந்த கன்ன அதுக்காக தான் உருவாக்கியிருக்காங்க. ஆனா இந்த ஷட்டில் வந்து இந்த கொசுவ கொல்றதுக்கே உருவாக்கலையே. இத வச்சு நம்ம ஒரு கொசுவ கொன்றுருக்கோம்னா, அப்ப நம்ம எவ்வளோ பெரிய ஆளா இருப்போம். நம்மளுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த உண்மைய இந்த உலகத்துக்கும் நம்ம கண்டிப்பா காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஆர்வமா இருக்கான். நம்ம இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்தா நம்ம யாருன்றது இந்த உலகத்துக்கு தெரியாமயே போயிரும். இந்த ஊருக்கும் தெரியாம போயிரும். அதனால நம்ம கண்டிப்பா இந்த வீட்ட விட்டு வெளிய போணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்றான். நான் இந்த வீட்ட விட்டு வெளிய போறேன். அதனால இனிமேல் நான் வந்து இங்க வரமாட்டேன். எனக்கு நீ சாப்பாடு கட்டி வை. நான் போற வழியில சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அ அவனோட துணி எல்லாமே ஒரு மூட்டையில கட்டி அவன் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அவங்க ஒய்ஃபும் சரி இவன் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரெட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. மூட்டைய தூக்கிட்டு அந்த அவங்க ஒய்ஃப் செஞ்சு வச்ச பிரெட்டையும் தூக்கிட்டு அவன் நடந்து போக ஆரம்பிச்சுட்டான். போற வழியில ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜ்க்குள்ள போய்க்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த ராஜா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அ யாருமே வீரர்களே இல்ல. யாராவது வீரர்கள் இருந்தா, நீங்க வந்து அந்த யானைய அடக்குங்க. நம்ம ஊர்ல இந்த ஒரு யானை வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த யானைய எப்படியாவது அடக்கணும். யாராவது வீரர்கள் இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ, யாருமே ஊர் மக்கள் வரவே இல்ல. ஏன்னா, அந்த யானை பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும் போல. அதனால யாருமே வரல. அந்த டைம்ல இந்த நம்ம விக்கி என்ன பண்ணியிருக்கான், அந்த ராஜா கிட்ட போயி, "ராஜா, ராஜா நான் போயி அந்த யானைய அடக்கிறேன் ராஜான்னு" சொன்னோனே, ராஜாக்கே பயங்கர சிரிப்பு வந்துருச்சு. என்னடா நம்ம ஊர் மக்கள்லாம் இவ்ளோ ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்காங்க. அவங்களாலே இந்த யானைய அடக்க முடியல. அந்த குட்டி பையன் இத்தனைக்கூண்டு உடம்ப வச்சுட்டு, இவன் போய் எப்படி அடக்குவியான் யானைய? அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. எப்படியோ நம்ம விக்கி அந்த ராஜாவோட காலு கையில விழுந்து, "எப்படியாவது நான் அடக்கிறேன் ராஜா. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். உடனே ராஜாவும், "சரி நீ உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடுக்குறேன். நீ போய் முடிஞ்சா அந்த யானைய அடக்கிரு" அப்படின்னு சொல்லி சான்ஸ் குடுத்துடுறாரு. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த யானை சுத்திக்கிட்டு இருக்க அந்த ஊர்ல இருக்க அந்த காட்டுக்குள்ள போய் விட்டுறாங்க அந்த விக்கிய. விக்கி எப்படா யானை வரும்ன்ட்டு பார்த்துட்டு இருக்கான். வந்து யானை வந்தோனே நம்ம எப்படியாவது அந்த யானைய காலி பண்ணிட்டு நம்ம யாருன்றத இந்த ஊருக்கும், இந்த ராஜாவுக்கும் நம்ம நிரூபிக்கணும். அப்பதான் நம்ம ஒரு பெரிய ஹீரோவாக முடியும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கான். நினைச்சிட்டு இருக்கப்போ என்னாச்சுன்னா, உட்காந்து சரி நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த வயல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வெயிட் பண்றப்போ யானை வந்துருச்சு. யானையோட தோற்றத்த பார்த்து நடுங்கிட்டான் விக்கி. என்ன பண்ணிருக்கான், உடனே அவன் கையில இருந்த அந்த பிரெட்டையும், கொண்டு வந்த அந்த மூட்டையும் கீழ தூக்கி போட்டு ஓடிடுறான். யானை நடந்து விரட்டி வருது அந்த விக்கிய. விரட்டி வரப்போ அவன் கீழ போட்டு போன அந்த பிரெட்ட பார்த்துட்டு, சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்மெல்லும் வந்திருக்கு பிரெட்டு. சரி நல்ல உணவு கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு யானை என்ன பண்ணிருக்கு, அந்த பாக்கெட்ட தொறந்து பிரெட்ட சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட்டோனே யானை என்ன பண்ணிருச்சு, விக்கிய தொரத்திட்டு வந்துட்டே இருக்கு. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. என்ன நடக்குதுன்னே விக்கிக்கு ஒண்ணும் புரியல. அப்புறம் தான் அவனுக்கு புரிஞ்சிருக்கு. அந்த பிரெட்ல பாய்சன் இருந்திருக்கு. அவங்க ஒய்ஃப் வந்து விக்கிய புடிக்காது அப்படின்றதுக்காக, "போய் தொலையட்டும்டா சாமி" அப்படின்ட்டு பிரெட்ல பாய்சன வச்சு குடுத்து விட்டுருக்காங்க. உடனே அத யானை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்திலயே அது மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அது இறந்தும் போயிருச்சு. உடனே விக்கி யானைய கொன்னுட்டேன்னு யானை தலை மேல ஏறி உட்காந்துட்டு கத்தவும் ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. யாருக்குமே நம்பிக்கையே இல்ல. எப்படி இத்தனைக்கூடம் இருக்கேன் அந்த பையன் இந்த உடம்பு வச்சா நம்ம இவ்ளோ பெரிய யானைய கொண்டயா? நம்ம எல்லாரும் ட்ரை பண்ணோம். பெரிய பெரிய வீரர்கள்லாம் போய் ட்ரை பண்ணாங்க. அவங்களாலலாம் கொல்ல முடியல. அந்த சின்ன பையன் கொன்றுட்டானே! அப்டின்ட்டு ஊர் மக்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. அதுக்கப்புறம் ராஜாவும் சரி எப்படியோ இவன் கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு.
கொஞ்ச நாள் அந்த ஊர்லயே விக்கி வாழ்ந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஊருக்குள்ள ஒரு புலி வர ஆரம்பிச்சுருச்சு. புலிய அடக்குறதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ராஜாக்கு. சரி அன்னைக்கு தான் இந்த சின்ன பையன் போய் அந்த யானைய கொன்றுட்டானே, அவன்ட்டயே சொல்லி நம்ம ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கூப்ட்டு அந்த விக்கிய கூப்பிடுறாரு. கூப்ட்டு சொல்றாரு, "நீ எப்படியாவது அந்த புலிய மட்டும் கொன்று, உனக்கு வந்து நீ என்ன கேட்குறியோ செய்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ அப்படி அந்த புலிய கொன்றுட்டேன்னா, உனக்கு வந்து என்னோட பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சுர்றேன்" அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாரு. உடனே விக்கிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆனா பயமும் ஆயிருச்சு. யானை எப்படியோ நம்ம ஒய்ஃப் குடுத்த பிரெட் பாய்சன சாப்பிட்டுட்டு செத்து போயிருச்சு. இந்த புலிய எப்புட்றா நம்ம கொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சரி நம்மலாம் அந்த சட்டில வச்சே கொசுவ கொன்றுக்கோமே நம்ம தான். சரி எப்படியாவது நம்ம அந்த யானையும் கொன்னுட்டோம். இதுக்கப்புறம் அந்த புலியும் நம்ம கொன்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, விக்கி புலிய கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டான். சரின்ட்டு காட்டுக்குள்ள போயிட்டான். ஒரு 4, 5 பேரு 4, 5 பேர கூட்டிட்டு உள்ள போயிருக்கான் காட்டுக்குள்ள. ஆ ராஜா சொல்றாரு, "ஏதாவது உனக்கு வெப்பன்ஸ் வேணும்னா எடுத்துட்டு போப்பான்னு" சொல்றாரு. "இல்ல, இல்ல எனக்கு எதுக்கு வெப்பன்ஸு? எனக்கு இந்த ஒரு ஷட்டில் போதும்" அப்படின்னு சொல்லிட்டு, ஷட்டிலும் ஒரே ஒரு கத்தியும் மட்டும் எடுத்துட்டு காட்டுக்குள்ள போயிட்டான் புலிய கொல்றதுக்கு. புலிய பார்த்தோனே எல்லாரும் பயந்து அடிச்சு ஓடிட்டாங்க கூட வந்தவங்கலாம். விக்கி மட்டும் என்ன பண்ணிட்டான், ஒரு மரத்துல ஏறிட்டான். மரத்துல ஏறுனத புலி பார்த்துட்டு மரத்துக்கு கீழயே நின்டுக்கிருச்சு புலி. இவன் இறங்கவே இல்ல. அந்த புலியும் அந்த இடத்த விட்டு போகவே இல்ல. "எப்படா கீழ இறங்குவியான்?" அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கு. 2 நாள் ஆயிடுச்சு, 3 நாள் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. புலியும் வெயிட் பண்ணுது. விக்கியும் மரத்து மேலயே இருக்கான். விக்கிக்கு இது ரொம்ப வயிறு பசிக்க ஆரம்பிச்சுருச்சு. 3 நாள் ஆனோனே. புலிக்குமே வயிறு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுருச்சு. எப்படியாவது இவன் கீழ வந்தோனே இவன போட்டு தள்ளிறணும்டான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த டைம் பார்த்து விக்கி கீழ இறங்குறதுக்கு ட்ரை பண்றான். இறங்குறியான் பார்த்தா ஒரு 1 இன்ச் கேப்ல தவ்வி புடிச்சுரும் போல புலி. அந்த மாதிரி ஒரு கேப்ல தான் நின்டுகிட்டு இருக்கு புலி. உடனே விக்கி மறுபடியும் மேல ஏறிட்டான். இறங்கிட்டு ஏறுனதுல அவன் பாக்கெட்ல இருந்த கத்தி உறையிலருந்து கீழ அவுந்து விழுந்திருக்கு. அந்த டைம் பார்த்து இப்படி மேல ஆன்னு சொல்லி புலி பார்த்துட்டு இருந்தனால, அந்த கத்தியோட வாய் குத்திருச்சு. குத்துன உடனே புலி ஸ்பாட் அவுட் ஆயிருச்சு. உடனே விக்கி என்ன பண்ணியிருக்கான், அப்பாடா எப்படியோ இந்த புலியும் நம்ம கொன்றுட்டோம்டான்னு சொல்லி மரத்துல இருந்து இறங்கி, அது வாய்க்குள்ள இருந்த கத்திய மறுபடியும் எடுத்து, அதோட கழுத்த மட்டும் வெட்டி, புலியோட தலைய தூக்கிட்டு ஊருக்குள்ள போயிருக்கான் விக்கி. நீங்க அனுப்புன ஆளுக எல்லாமே பயந்து ஓடிட்டாய்ங்க ராஜா. என்னைய பார்த்தீங்களா 2, 3 நாள் புலி கூட சண்டை போட்டு, காட்டுக்குள்ளேயே நான் சோறு தண்ணி இல்லாம இருந்து எப்படியோ அந்த புலிய கொன்றுட்டேன் ராஜா அப்படின்னு சொல்லி, புலி தலைய வந்து ராஜா முன்னாடி வைக்கிறாரு. ராஜாக்கே பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. எப்புட்றா இது இவன் எப்படி இவ்வளோ இது பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வாக்க நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சுர்றாரு. இதே மாரி ரொம்ப சந்தோஷமா விக்கியும், அவங்க ஒய்ஃபும் அந்த நாட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா, இன்னொரு நாட்டுக்காரன் வந்து இந்த நாட்டோட போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் வந்து போர் கடிதம் குடுத்துட்டாரு. குடுத்தோனே ராஜாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி நம்ம மருமகன் தான் விக்கி இருக்கானே, அவன வச்சு இந்த டைமும் சமாளிச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிட்ட சொல்றாரு. "விக்கி நீ வந்து இந்த மாதிரி அ அந்த நாட்டுல இருந்து நம்ம கூட போருக்கு வராங்கல்ல, அந்த வீரர்கள் எல்லாத்தையும் நீ கொன்றுட்டேன்னா, நம்ம நாட்டோட ஒரு பங்க நான் உனக்கு குடுத்துர்றேன்." அப்படின்னு சொன்னோனே, விக்கிக்கு செம்ம பயமாயிருச்சு. புலி, யானை, அந்த கொசு எல்லாத்தையும் நம்ம எப்படியோ நம்ம பிரேவால கொன்றுட்டோம். ஏதோ ஒரு லக்குல நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இவர் என்னடா வீரர்கள கொல்லணும்ன்றாரு. இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு வீரர்னா ஏதோ பாய்சனையோ, கத்தியோ வச்சு நம்ம கொன்றுடலாம். ஒரு 100க்கு மேல வருவாங்களே வீரர்கள். அவர எப்படி நம்ம கொல்றது? இதெல்லாம் நடக்காத விஷயம். இதுக்கு மேல நம்ம அந்த ஊர்ல இருந்தா நம்ம லக்குல தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஊர் மக்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சுன்னா, நம்மள அடிச்சே தொரத்திருவாய்ங்க. நம்மள மதிக்க மாட்டாய்ங்க. நம்ம ஒய்ஃப் கூட நம்மள மதிக்காது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், நைஸா நம்ம ஒய்ஃப கூட்டிட்டு நைட்டோட நைட்டா ஊர விட்டு ஓடிரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாரு. பிளான் பண்ணி அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்லி, "சரி நீ முடிஞ்ச வரைக்கும் காசு, பணம், அப்புறம் பாத்திரம் எல்லாமே நீ ஒரு மூட்டையில கட்டு. நம்ம ஊர விட்டு போயிரலாம்." அப்படின்னு சொன்னோனே, அவங்க ஒய்ஃபும் சரின்ட்டு மூட்டையில எல்லாத்தையும் கட்டிர்றாங்க. பாத்திரம் எல்லாத்தையும் மூட்டை கட்டிர்றாங்க. காசு, பணம் எல்லாமே எடுத்துட்டு நைட்டோட நைட்டா ஊர விட்டு ஓடிரலான்னு விக்கியும், அவங்க ஒய்ஃபும் போய்க்கிட்டு இருக்காங்க. ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. போற வழியில தான் அந்த எதிர் நாட்டு படைகள் வந்து காலையில சண்டைக்கு போறதுக்காக நைட்டே வந்து ஒரு கேம்ப் போட்டு தங்கியிருக்காங்க. அத தாண்டி தான் இவங்க போறாங்க. போற டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பூச்சி வந்து விக்கியோட கண்ல பட்டுருச்சு. பட்டோனே இவன் ரொம்ப பயந்துட்டு ஆன்னு கத்துறான். கத்திட்டு கை கால்லாம் உதறுனோனே, இவங்க ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்க, பயந்து ஓடிட்டான் விக்கி. இவன் நைட்டு பயந்து ஓடுனோனே, இவங்க ஒய்ஃபும் ஓடியிருக்காங்க. ஓடுறப்ப சும்மா ஓடாம, கையில கொண்டு வந்தாங்கல்ல பாத்திர மூட்டை, அது எல்லாத்தையும் இப்டி கீழ டம்முன்னு போட்டோனே, போட்டுட்டு ஓடிட்டாங்க. கீழ போட்டோனே என்னாச்சுன்னா, பாத்திரம் எல்லாமே உருண்டு டபடபடபடன்னு சவுண்ட் வர ஆரம்பிச்சுருச்சு. சவுண்ட் வந்தோனே அந்த எதிர் நாட்டு படைகள் வந்து கேம்ப் போட்டு தங்கியிருந்தாங்கல்ல, அவைங்களுக்கு சவுண்ட் கேட்டுருச்சு.
இருட்டுக்குள்ள அவிங்க இந்த நாட்டுக்காரைங்க தான் நம்மள தாக்குறதுக்கு வந்துட்டாய்ங்கன்னு நெனச்சு, அவிங்க கூட்டத்துக்குள்ள அவிங்களே அடிச்சுக்கிற ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அடிச்சு அவிங்களுக்கு அவிங்களே அடிச்சு, ஒருத்தன் கூட காலையில பார்க்குறப்போ உயிரோட இல்ல. எல்லா வீரர்களும் அவங்களுக்குள்ளயே அடிச்சு அடிச்சு இறந்து போயிடுறாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட விக்கி என்ன பண்ணியான், நான் தான் நைட் எல்லாரையும் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள போய் பொய் சொல்லிட்டான். நான் வந்து நைட்டோட நைட்டா கேம்ப் போட்டு தங்கியிருந்தாங்க. அத பார்த்துட்டு என்னோட வீரத்தால எல்லாரையும் நான் கொன்றுட்டேன் அப்படின்னு சொன்னோனே, எல்லாரும் ஊர் மக்களும் நம்பிட்டாங்க. ராஜாவும் நம்பிட்டாரு. நம்பிட்டு அவருக்கு வந்து அவரோட கிங்டம்ல ஒரு ஹால்ஃப் ஆஃப் த கிங்டம்ம குடுத்துட்டாரு. உடனே விக்கி இந்த நாட்ட ஆண்டுகிட்டு அவங்க ஒய்ஃப் கூட சந்தோஷமா அந்த ஊர்ல வாழ ஆரம்பிச்சுட்டாரு. இந்த கதைய பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? விக்கி அவரோட பிரேவ வச்சு தான் ராஜாவாயிருப்பாருன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல அவரோட லக்க வச்சு ராஜாவாயிருப்பாருன்னு நெனைக்கிறீங்களா? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்றதுக்கு மறக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கூட ஷேர் பண்ணுங்க.